டாஸ்மாக் கடைகளை நேற்று மூடியிருக்கிறார்கள். இதற்கு எங்களுடைய பாராட்டுதல்களை நாங்கள் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஒரு மதுக்கடையை மூடுனா அதற்கு பக்கத்துல ஒரு 4-5 சந்து கடைகளை திறந்து விடுகிறார்கள். அது தமிழகம் முழுக்க இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்துல அதை நாங்க கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நாங்கெல்லாம் வெறுத்து போயிருக்கிறோம். ஒரு கடையை மூடுனா பக்கத்துல 4 சந்து கடைகள் திறக்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் இதில் கண்காணிப்புடன் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கடையை மூடுனா அதை 4 கடைகள் திறக்கிறாங்க. அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய தமிழக இளைஞர்களை காப்பாற்ற முடியும். தமிழ் பெண்களையும் தமிழ் சமுதாயத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும். இதற்கு சஸ்டைன்ட் எஃபர்ட் தேவை, தொடர் முயற்சி தேவை. ஒரு கடையை மூடிட்டா மட்டும் பத்தாது. மது ஒழிப்புன்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதுக்கு எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். ஆனா அந்த ஒரு கடையை மூடுனா இன்னொரு கடை திறக்காம பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு விழிப்புடன் தொடர் முயற்சி தேவைப்படுகிறது. அதையும் நாங்க இந்த வேண்டுகோளாக சொல்கின்றோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, என்னை போன்ற பெண்கள் படிப்பதற்கும் கல்லூரிக்கு போவதற்கும் வேலைக்கு போவதற்கும் இது போல சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் ஏன் ஓட்டுரிமை பெறுவதற்கு கூட எத்தனை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனையோ நூற்றாண்டுகள் அந்த மாதிரி பெண்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலைமை. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மீறி பெண்கள் வந்து சாதித்திருக்கிறார்கள். படிக்கிறாங்க, கல்லூரிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. இப்படி மாமன்றத்தில் வந்து பேசக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த போதை பழக்கம் மது பழக்கம் இருக்கும் போது எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. டாஸ்மாக் கடையை தாண்டும் போது ஒரு பெண்ணும் தலை குனிந்துதான் போவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த பக்கத்துல தலை நிமிர்ந்து பார்த்தா யாராவது ஐ கான்டாக்ட் வந்துருச்சுன்னா என்ன மாதிரி விமர்சனங்களை தாங்க வேண்டுமோ, எப்படி கேலி பண்ணுவாங்களோ, யாராவது தப்பா சொல்லுவாங்களோ பேசுவாங்களோன்னு பயந்து கொண்டு தலை குனிந்து போய் கொண்டிருப்பார்கள்.